நல்ல சாமி தீ உருவாக இருக்கார், ஜோதி வடிவமாக 1000 கோடி சூரிய பிரகாசமாக சாமி இருக்கார். பார்க்க ஆசை இருக்கா? உங்கள் உள்ளத்திலேயே, உங்கள் சிந்தையில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் நெஞ்சத்தில், உங்கள் இதய கோயிலில் சாமியை சுடர் வடிவில் பார்க்க ஆசைப்படுறீங்களா? அப்போ ஒரு வழி சொன்னா அம்மா என்ன சொன்னா தெரியுமா? முதல்ல சொன்னது அடியாரை தான் சொல்கிறார். வேடத்தை கைதொழுது பார், கோவிலில் காதலோடு போய்ப்பார். ரெண்டும் சொன்னான். நான் முதல்ல வேடம் தான் சொன்னான். காண்பார்க்கும் காணலாம் தன்மையனே கை தொழுது, இது 17ஆம் பாட்டு. காண்பார்க்கும் காணலாம் காதலார் காண்பார்க்கு சோதியாய் சிந்தையுளே தோன்றுமே தொல் உலகுக்கு ஆதியாய் நின்ற அரண். அம்மா பாட்டு. பாட்டு பொருள் சொல்லிடுறேன். திருவேடத்தை நடமாடும் நம்பர் கோயிலாக பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு, திருக்கோவிலில் இருக்கிற சிவலிங்கத்தை படமாடும் பரமராக பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு, அவங்க உள்ளத்தில் கோடி சூரிய பிரகாசமாக ஜோதி வடிவமாக சிவன் காட்சி அளிப்பான். இதான். இப்போ நமக்கு ஏன் காட்சி அளிக்கலை? அவங்க சொன்ன விதியை பின்பற்றலை. 2 விதி சொன்னாங்க. வேடத்தை கைதொழுது வணங்கு, சிவலிங்கத்தை காதலால் வணங்கு. அப்போ சிவலிங்கத்தை கைதொழுது வணங்க வேண்டாமா? வணங்கணும். 2லேயுமே கைத்தொழல் வேண்டும், காதலும் வேண்டும். காதல்னா அன்பு, பேரன்பு, 2மே வேணும். ஆனால் வேடத்தில் முதல்ல அச்சம் வரணும். அதான் கைதொழுதுன்னாங்க. அன்பு பின்னால் வரணும். சாமிகிட்ட அன்பு முன்னால் வரணும், அச்சம் பின்னால் வரணும். அதனால தான் காதல். நாங்கள் சாமியை பார்த்தோன்னே எல்லாருக்குமே கும்பிட தோணிடும், அது அன்பு வந்துடும். வேடத்தில் தான் வராது. வேடத்தில் பார்த்தோன்னா ஆராய்ச்சி வந்துடும். இவர் யார், அவர் யார், எல்லாம் நீ நடைமுறை அப்படி தானே.